ஐயா, தனுசு ராசி 2025 சனி பயிற்சி எப்படி இருக்கும்? எது வின் பண்ணக்கூடிய வைராக்கியமானவங்க, ராசியானவங்க, ரொம்ப இன்வால்வ் ஆகிறவங்க. தனுசு ராசிக்கு மனச்சஞ்சல்கள், பய உணர்ச்சிகள், தேவையற்ற செலவுகள், செஞ்சலங்கள், சம்பந்த மனப்பை வரலாம். ஆனால் இந்த மாற்றுக்கு சிறந்த பரிகாரம் பைத்தியக்காரமே நினைக்கிறாங்க. இது உண்மையான வார்த்தைகள். காலகட்டத்துக்கு மகர ராசி 2025 எப்படி இருக்கும்? மகராசிகளுக்கு யோக வாழ்க்கை, பெருமை விருத்தி, சிறப்பு அம்சம், சிறப்பு யோகம். நீங்க சொல்றதுக்கு நிர்பந்தமான பரிகாரம் வர வேண்டிய வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி ஏற்பட்டால் நாகலிங்க பொருள். ஆனா எல்லா ராசிகாலத்தும் நறுக்குன்னு பலன், சுருக்குன்னு பரிகாரத்தை சொல்லிடுறீங்க. ரொம்ப அருமையா இருக்கு. கும்பராசிக்கு சொல்லுங்க. செய்யக்கூடிய முக்கியமான கூட்டுச்சல் பண்ணக்கூடாது, கூடுதல் பண்ணக்கூடாது, ஜாமீன் எடுத்து போடக்கூடாது. சங்கர சதுர்த்தி வருது இல்ல, சங்கடகர சதுர்த்தி. சதுர்த்தி அன்னைக்கு மறந்துடாம 3 தேங்காய் வாங்கணும். ஒரு தேங்காய் வீட்டில் எல்லா தலையும் சுற்றி பயிர் போட்டுக்கிட்டு. மீன ராசிக்காரர்களுக்கு 2025 சனி பயிற்சி போறீங்க. மகா பெருமை கொண்ட வேண்டிய இந்த மீனராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி சங்கரத்து கொடுக்காது. எங்களுக்கு தனி சிறப்பு உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பு அந்தஸ்து, சிறப்பு பெருமை, கஷ்டமா வாய்ப்பு இல்லை. சந்தோஷமா இருங்க. சுருக்கமான பலன், நன்மை தவிர கெட்டது கிடையாது. ஆனால் ஐயா, தனுசு ராசி 2025 சனி பயிற்சி எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சி, சனி 10ஆம் பறையை பார்க்கறது, ராசிக்கு 4 சனி போயிருது. அவங்களுக்கு மன நிம்மதி, சஞ்சல கோயில் ஏற்படும். மனச்சஞ்சல்கள், பய உணர்ச்சிகள், ஒரு 4 சனிகளை அதை பண்ற சனி பார்த்தனி, தேவைப்பட்ட செலவு, தேவையற்ற பிரச்சனைகள், தேவையற்ற சிக்கல், அர்த்தமான மனக்கு ஏற்படலாம். சனி 10ஆம் இருக்கல, சனி 4 இருக்கு, 10ஆம் ராசியை பார்த்துருக்கோம். அதை பார்க்கும்போது கிடுக்குப்பிடி மாதிரி இருக்கும், நெரிச்சா இருக்கும். பிள்ளை சொல்லி கேட்காது, புள்ளி சொல்லி கேட்க மாட்டாது, புள்ளி சொல்லி கேட்காது. இந்த மாதிரி கருத்து வேற்றுமைகள், தேவையற்ற செலவுகள், செஞ்சனங்கள், சம்பந்த மனப்பை வரலாம். ஆனால் இதெல்லாம் அடித்து காது பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இந்த ராசிக்காரர் மட்டும் ஒரு சாரமணி யோகம் இருக்கு, தனுசு ராசிக்காரர் மட்டும். ஏன்னா எதையும் வின் பண்ணக்கூடிய வைராக்கியமானவங்க, ஒரு பந்தாப்பை வழி, ராசியானவங்க, ரொம்ப இமோஷன் ஆகிறவங்க. ஒரு சின்ன வார்த்தை கூட ஒரு இமோஷன் பண்ணுவாங்க. இந்த இமோஷன் ராசிக்கு உள்ளவங்களுக்கு இந்த தனுசு ராசி ஒரு திருப்தியெல்லாம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா 4 கண்ட சனி 10ஆம் பறை ராசியை பார்த்துறது. இவர் விவாத அவதிகளுக்கெல்லாம் வரலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆனால் அத்தனை நிவர்த்தி பண்ணி, அத்தனை சேர்த்து தொழில் விருத்தி, முன்னேற்றம், செல்வாக்கு எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சுருக்கமாகவே சொல்கிறேன். அதை செஞ்சு பழங்க. நீங்கள் தனுசு கடைப்பிடிக்க முக்கியமான பாயிண்ட் கம்பல்சரி செஞ்சீங்கன்னா இந்த ராசி ஒன்றுமே செய்யாது, ஒன்றுமே பாதிக்காது. ஏன்னா ராசிக்கு 4 சனி, சனி 10ஆம் பறையை பார்க்க போகுது. இது வெளியே கண்ட சனி வர, பாதச்சனி வர, பாதச்சனி வரை அந்த சனி பயிற்சி மன பயத்தையும் மன சஞ்சலம் கொடுக்குற மாதிரி இருக்கும். தேவையான செலவெல்லாம் என்ன மாதிரிலாம் வச்சுக்கலேன். ஆனால் இந்த மாற்றுக்கு சிறந்த பரிகாரம் எளிய வெளியே வர்றது மாதிரி, சிக்கலும் சுகமாக இருக்கிறது. சுருக்கமாக பண்ணி சொல்கிறேன், எதுவுமே பண்ண வேண்டாம். காலையில் எந்திரிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, கை நிறையா காலத்துக்கு சோறு போடுறீங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை எலி சோறு போடணும், எச்சூரெல்லாம் போடணும். போட்டு இந்த காலத்து காக்கா சோறு திங்க மாட்டேங்குது. இப்போ ஞாயிரமான காக்கா வச்சு காரா பற்றி வாங்கி வச்சுக்கோங்க. அது காகத்துக்கு சொல்லி அசால் நினைக்கிறாங்க. என்னடா பைத்தியக்காரமே பேச நினைக்கிறாங்க. இது உண்மையான வார்த்தைகள். காகத்துக்கு உன் கையால் அது 2 கொத்தணும். அது மிச்சராக இருந்தாலும் சரி, புரிஞ்சாக இருந்தாலும் சரி, சாதமாக இருந்தாலும் சரி, உங்கள் கையால் அந்த காகம் இருக்கணும். காகத்துடைய பரிகாரத்தை வேதம் நினைக்கிறாங்க. உண்மையை நம்புங்க. நீங்கள் அந்த மாதிரி பரிகாரம் பண்ணி மறந்துடாமல் செய்யுங்க. நீங்கள் கரெக்டாக சிவன் கோயிலில் வாரம் ஒரு முறை, அதாவது திங்கக்கிழமை தவறுனா வெள்ளிக்கிழமை, ஏதோ ஒரு நாள் ஒரு 9 கிரிவ சுற்றி போட்டு வாங்களேன். அதே மாதிரி செய்ய 9 சுத்தணுமா? 9 சுத்தணும். அந்த வேலை நல்லது. 11 சுத்தம், 29 சுத்தினா போதும். சிவன் கோயில் எந்த கோயில் பிடிச்ச கோயில் வீட்டு பக்கத்தில் இருக்கா, எங்கே 9 முறை கோயில் சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணி சிவதர்சனம் பண்ணால் போதும். இது ஒரு துளி வந்தால் நான் பொறுப்பு, எந்த கஷ்டம் வராது. நம்பிக்கை நீ செய்ய. ஏன்னா பாதல் போட வேண்டிய கண்டகச்சனி, சனி 10ஆம் பறை, பாதம் வராது. குரு பார்க்குது, குடும்பத்தை பார்க்குறது பார்வை தப்பு கிடையாது. ஆனால் ராசிக்கு வாதகாதி குரு சுக்கரவீதி பார்க்குது. அது மாதிரி பாதசனி, சனி குருவை பார்த்துருது. அதனால புது பலன் என்னன்னா ஒரு அமைதியாக நீங்கள் நிம்மதி வரும், நன்மை கிடைக்கும். இதெல்லாம் வராமல், எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிற வாய்ப்பு இல்லை. வந்தாலும் மழை போய் வந்து பனி போல போயிடும். இதுக்கு சிறந்த பரிகாரம் கையால் காகத்துக்கு சாதம் வைக்கிறதோ, காக்கா சாப்பிட்ற மாதிரி ஒரு காரா பந்தி வைக்கிறதோ எல்லாம் முடிச்சுட்டு டெய்லி சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுவாங்க.
திங்கக்கிழமை போங்க, அது வெள்ளிக்கிழமை போங்க. 9 சுத்தினா போதும், ஒண்ணுமே நீ பண்ண ஃப்ரீயா இருந்தது. இப்ப வாய்ப்பு இருக்கவங்க பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு, டெய்லி கூட போறாங்களா? அது தப்பு கிடையாது. சந்தோஷம். 6 சிவன் கோயிலுக்கு போய் வேணும்னு சொல்லுவாங்களா? காலங்காத்தால போயிட்டு வரலாம். 9 நம்ம சொல்லுங்க, காலையில போனா சாயங்காலம் வேணா டெய்லி சிவன் கோயில் வாரம் ஒரு மாதம் பொண்ணையும் போகக்கூடாது. பக்கத்து போனா சுத்தமா போட்டோம், தூரமாக இருக்கு, பக்கத்துக்கு ஒரு வாரத்துக்கு போதும் போனா போதும். இது தொடர்ந்து 5 வாரம் அதிகமா தேவையில்லை. 5 வாரம் 5 வாரம் திட்ட போதும், அதிகமா போக வேண்டாம். சாமியை திட்ட பண்ண வேண்டாம், சாமியை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். வேணும் 5 வாரம் போன போது. ஏன்னா நம்ம கடை சேர்ந்து போறோம். ஒரு வாரங்கிறது 9 மாசம் கணக்கு. 5 வாரம் 45 மாசம், அதுக்குள்ள பாத்துக்கலாம். ஃப்ரீயா இருக்கு, அப்ப போய்க்கலாம். நிச்சயமா நிச்சயமா ஃப்ரீயா இருக்காதீங்க. நிச்சயமா நிச்சயமா. அதே 2 வருஷம் ஆச்சு. தொடர்ச்சியா மகர ராசி 2025 எப்படி இருக்கும்? சனி பயிற்சி. மகர ராசி மன்னர் யோகம். மன்மத யோகமா? மன்னர் யோகம். நீங்க மன்னர் யோகம் நீங்க. மகர ராசி அதான் சொன்னீங்கல்ல, இந்த 5 ராசி 6 ராசிக்காரர்களுக்கு மகர ராசி இப்படி விடுபட்டு வெளியே வர்றாங்க. ஆமா, அந்த கஷ்டத்திலிருந்து மூச்சு விட்டு வெளியே வர்றாங்க. சனி பார்வையே இல்லை, ஒரே பார்வை பார்க்குது. சாதிக்க வேண்டிய கரம் கொண்டவங்க மகர ராசிக்காரங்க. நிம்மதி, பெருமை, விருத்தி, கல்யாணம் கல்யாணம், புத்திரசானம், பெருமை, விருத்தி, அந்தஸ்து, கீர்த்தி, அதிகார யோகங்கள், பெருமை, புதுமணிப்பு நல்லா இருக்கும். ஆனா தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சஞ்சலம். ஏன் சொன்னா பதி பார்க்கறலாம், இதுக்கு இந்த பதிவு பண்ண போதும், இந்த விழப்பெல்லாம் அவனுக்கு வந்துடும். இந்த சிவன் கோயில் தரிசனம் பண்ணாவே நான் சொன்ன இந்த பேர் அவனுக்கு வந்துடும். அது அக்கறை செய்யணும். ஆனா செஞ்சு அது அவனுக்கு நம்ம உறவு செஞ்சிருவாங்க, அதெல்லாம் தவற விட மாட்டாங்க. அது செஞ்சிடணும். மகராசிகளுக்கு யோக வாழ்க்கை, பெருமை, விருத்தி, சிறப்பு அம்சம், சிறப்பு யோகம், பெருமை எல்லாமே கொடுக்க வேண்டிய மகராசிக்காரர்களுக்கு உண்டு. மகராசி கல்வி மேன்மடைய, கல்வி பெருமையை, ஆசாரத்துக்கு அந்தஸ்து கிடைக்க, பெருமை உண்டாக, எல்லாமே உண்டாகும். இந்த எக்ஸ்போர்ட் ஏஜென்சி பண்றாங்க, டீலர், கம்பெனி எல்லாம் நல்லது கிடைக்கும். மகரத்துக்கு வந்து மன்மத யோகம் இல்ல, மகா யோகம். மன்மத யோகமா இருக்கும். தப்பு இல்ல, அது யோகம் தான். ஆனா பாடம் வருது மகராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு சொல்றாங்க. நல்லா கேட்டுங்க. இல்ல இல்ல சார், ஒரே வார்த்தை யாரும் சொல்ல முடியாது. என்ன பொறுத்த இல்ல, சனிப்பயிற்சி முங்கி மூச்சு விட்டவங்க தனுசு ராசிக்காரு, விருச்சிக ராசிக்காரு, மகராசி. ஆனா தனுசு ராசிக்காரருக்கு சனி மீன் 10ஆம் தேதி பார்க்க போய் தான் இந்த பரிசு பரிகாரம் சொல்ல மாட்டேன். இது நல்லதுதான். மகராசிக்கு மாப்பிள்ளை யோகம் உண்டாக வாய்ப்பு இருக்கு. மகராசி எந்த பரிகாரம் பண்ண வேண்டாம், எந்த கோயிலும் போக வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். வீட்டுக்கு விளக்கு போட போதும், ஒன்றும் செய்யாதீங்க. ஏன்னா இது தப்பு செய்ய வேண்டியங்களே, என்ன பயம் வர போகுது, ஹாயா இருக்கலாம். வீட்டுல மட்டும் விளக்கு போட போகுது, எந்த பரிகாரம் பண்ண வேண்டாம், ஃப்ரீ. நிச்சயமா நிச்சயமா. நீங்க இவ்வளவுதான் யோகம் சொன்னா கூட அங்கங்க சில சங்கடங்கள் வரும். மகராசிக்காரங்க தவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வாய்ப்பு இருக்கு. அது என்ன மாதிரி இடத்துல தவறுவாங்க, அதுக்கு இவங்க எப்படி கேர்ஃபுல்லா இருந்துக்கணும்? நம்பிக்கை ஏமாற்றம் பண்ணுவாங்க, தேவையில்லை பின்பு மாட்டிக்கிறாங்க, சத்துணை மாட்டிக்கிறாங்க, செய்யாத செஞ்சதை ஏற்றுக்கிறாங்க. நல்லது மகராசிக்காரங்கள அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இவங்க கோயில் போன்ற எதுவுமே தேவையில்லை பரிகாரம். ஆனால் நீங்க சொல்றதுக்கு நிர்பந்தமான பரிகாரம் வர வேண்டிய வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி ஏற்பட்டால் நாகலிங்க போடுறது சிவனுக்கு ரொம்ப அர்ச்சனை பண்ணா போதும். நாகலிங்க பூ எடுத்து சிவனுக்கு ரொம்ப அர்ச்சனை பண்ணா போதும். ஞாயிற்றுக்கிழமைக்கு மார்னிங் பண்ணிக்கிறனா போதும், மாற ஒரு முறை பண்ணாலே போதும். இது சரியான விஷயங்கள்மானது. நீ சொல்லி பாரு, நிர்பந்தமான கிளை ஏற்பட்டால் எல்லா யோகா இடத்துலயும் சில சவால்கள் வரத்தான் செய்யும். சவால்களை மிஞ்சுறதுக்கு இல்ல சவால்களோட பலன் கம்மியா வரணுங்கிறதுக்கு அதோட பலனுக்கு அதிகமா யோகம் போறது மகராஜ்காரர் தானே. மன்னர் யோகம் இல்லையா? ஆமா, மன்னர் யோகத்துல சில தப்பு செஞ்சு விட்டாங்க. தப்பு பண்ணி தவறாம இருக்கிறது நாகலிங்க அர்ச்சனை பண்றாங்க. நாகலிங்க பித்திருதோஷம், தீவிரக்குளாறு, வம்புவழக்கு, விவகாரங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிவிடும். என்னைக்கு பண்ணணும்? அதை ஞாயிற்றுக்கிழமை காலையில பண்ணணும். லிங்கம் விழுந்துடாம உடனே செஞ்சிடணும். நாகலிங்க படுத்து கோயிலே இருக்குல்ல, அது புரிய செய்யலாம். இந்த பேச்சு வந்து மக்களுக்கு நல்லா சிறப்பா இருக்கும், ஃபீல் பண்ண வேண்டாம், சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நறுக்குன்னு பலன், சுருக்குன்னு பரிகாரத்தை சொல்லிடுறீங்க, ரொம்ப அருமையா இருக்கு. கும்பராசிக்கு சொல்லுங்க. கும்பராசி வந்து சனி பயிற்சி 2ஆம் இடம் சனி இருக்காரு, 2ஆம் இடத்துக்கு போறாரு. இவன் கூட்டு தொழில் பண்ணக்கூடாது, ஜாமீன் போல நம்பி பொறுப்பை எதையும் ஒப்படைக்கூடாது. விழிப்பவும் கவனமா இருக்கணும். யோகம் தான் இல்லைன்னு சொல்லப்படல. 2 கூட சனி வந்து லக்னாதிபதி 2க்கு போகிறது பெருமை. குருவுக்கு போறாரு. புது தொழில் முயற்சி, புது தொடக்கம், புது கலை தொடங்க, புது பெருமை உண்டாக, அந்தஸ்து, சுப விருந்துகள், சுப காரியங்கள் எல்லாமே செய்யும். இவங்க செய்யக்கூடிய முக்கியமான கூட்டு தொழில் பண்ணக்கூடாது. கூட்டு தொழில் பண்ணக்கூடாது, ஜாமீன் எடுத்து போடக்கூடாது. சிம்மத்துக்கு சொன்ன மாதிரியே தான் கும்பத்துக்கு சொல்றாங்க. பொறுமை தான் ரொம்ப தேவை. அமைதி மட்டும் கையாளுங்க, ஒண்ணுமே வராது. ராசி சுகவிருத்தியான ராசி தான், பாதகம் பங்கப்படுத்தாது, பயப்பட ஒண்ணுமே இல்லை.
ராஜ கல்ப சிம்மாசனம் இருக்கு பேரு, ராஜ கல்ப சிம்மாசனம். அதனால இந்த சுகராசி கொண்டவர்களுக்கு, கும்பராசி கொண்டவர்களுக்கு இது சனி உள்ள இருந்துச்சு, சஞ்சலப்படுத்துச்சு, கஷ்டப்படுத்துச்சு, அவதி உண்டாச்சு, தூக்கி வேலை போயிடுச்சு, சிறப்பாக இருக்கும், பெருமையை கொடுக்கும், ஃபால்ட் வராது. இந்த மீனாட்சிக்கு இந்த குரு போகிறதால, சனி போகிறதால இந்த கும்பத்துக்கு பெரும்பாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மங்கம் வராது, தைரியத்தை இறக்கலாம், நம்பிக்கை வைக்கலாம். நிச்சயமா இந்த கும்பராசிக்காரருக்கு பிரதிபலன் பரிகாரம் என்ன செய்யலாம், ஏதை பண்ணலாம், எப்படி சொன்னா, ஆனால் அந்த காரியங்கள் பரிகாரம் வந்து செய்வாங்கன்னு பார்க்கணும். சங்கரா சதுர்த்தி வருது இல்லை, சங்கடகர சதுர்த்தி, சதுர்த்தி அன்னைக்கு மறந்துடாம 3 தேங்காய் வாங்கணும். ஒரு தேங்காய் வீட்டில் எல்லா தலையும் சுற்றி பயிர் போட்டுக்கிட்டு, ஒரு தேங்காய் அவசியத்துக்கு கொண்டு போய் உடைச்சிட்டு, ஒரு தேங்காய் உடைச்சவனுக்கு விளக்கு போட்டால் சரியாக போகும். இந்த கும்பராசிக்கு பெருமை உண்டாகும். நிச்சயமா ஒரு அரும்புல் வாங்கி, ஒரு மல்லிப்பூ வாங்கி சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு, இந்த தேங்காய் வச்சு தட்டை வச்சு அரிசி பண்ணி பொங்கலாம் செய்ய வேணாம், பொங்கல் சொன்னா ஒன்றும் செய்ய வேணாம், அது தோசமாக செய்யறது அப்படி தேவையில்லை. 3 தேங்காய் வாங்க சொன்னீங்க, ஒரு தேங்காய் வீட்டிலேயே சுற்றி தலையில் வச்சுக்கணும், பையில் வச்சுக்கணும். ஒரு தேங்காய் வந்து அவசியம் பண்ணணும், ஒரு தேங்காய் வச்சு எண்ணெய் ஊற்றி விளக்கு போடணும். வெளியே வரும்போது கும்பிட்டு ஒரு தேங்காய் வீட்டு பார்த்துக்கணும். எந்த தேங்காய் சுத்தமோ அந்த தேங்காய் பைக்கு போட்டு தனியாக வச்சுக்கணும். சுத்தம் அவசியம் பண்ணக்கூடாது. இதை பண்ணது கும்பராசி கூந்தல் உண்டாயிரும். நோ டென்ஷன். சங்கராசத்துக்கு சந்தோஷம் செய்யணும். சங்கராசக்தி அன்னைக்கு தொடர்ந்து செய்யணும். எத்தனை வாரம் செய்யணும்? எத்தனை வாரம்? மாசம் வருமா சங்கராசத்து வரும். ஆமா, ஒரு 5 மாசம் செஞ்சா போதும். அதிகமா போகணும். ஒரு மாசத்துக்கு அருமையான பரிகாரமா இருக்கு. 3 தேங்காய், ஒரு தேங்காய் தலையை சுத்தி பையில வச்சுக்கணும். எல்லாத்தையும் பையில போட்டு வச்சுக்கணும். 2 தேங்காய் அவசியம் பண்ணிட்டு ஒன்னு அழைச்சுக்கிட்டு அவசியம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தேங்காய் உடைச்சு தண்ணியை கொட்டிட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டணும். எண்ணெய் ஊத்தா விளக்கு போடணும். ஆமா, நல்ல ஊத்த வேலை எதையாலும் ஊற்றக்கூடாது. வரும்போது தேங்காய் வச்சு வீட்டுக்கு வந்து முடிஞ்சு வச்சு பரிகாரம். அருமை அருமை. கோயில கொடுத்த தேங்காய் கொண்டு வந்துடலாம்ல. ஆமா, அப்புறம் விட்டு வரதா தேங்காய் வைக்கிற வழிக்கு இல்ல சாமி, அதை கேட்டுக்கிறேன். தேங்காய் வீட்டுக்கு வரணும், அதான் பெருமை. தேங்காய் வேண்டாம், எண்ணெய் போட்ட விளக்கு தேங்காய் வேண்டாம், இது வந்துடணும். நிச்சயமா நிச்சயமா. நிறைவா மீன ராசிக்காரர்களுக்கு 2025 சனி பயிற்சியை போறீங்க. ஏன்னா மீன ராசிக்காரர்களுக்கு சஞ்சலத்தை குறைங்க, டென்ஷனை குறைங்க, குழப்பத்தை விடுங்க. ஐயோ சனி பயிற்சி வந்துருச்சு, ராசிக்கு வந்துருச்சு, என்ன செய்ய போகுது, என்ன ஆக்க போகுதுங்கிற பயத்தை நீ முதல்ல குறைங்க. ஒன்றும் முதல்ல இந்த தேவையில்லாத இந்த மனக்குழப்பங்கள்லாம் நிறையா இருக்குது இந்த மீனராசிக்காரர்களுக்கு. ஏன்னா குரு ஆதிக்கம் வல்லம் கொண்டு உங்களுக்கு குழப்பத்தை நீக்கிருங்க. மகா பெருமை கொண்டு வேண்டிய இந்த மீனராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி சங்கரத்தை கொடுக்காது. ஆயுர்பலம், ஆயுர்வதி, தீரா நோயை தீர்த்துரும் கஷ்டம். ஏன்னா குருவுக்கு சனி பார்க்காண்ட கூட அந்த குருவுக்கு வரும்போது சனி நல்லவனாயிடுறான். ஒரு கெட்டவன் நல்லவனாயிடுறான், ஒரு நல்ல வீடு கெட்டவன் கெட்டனாயிடுறான். என்ன சொல்றீங்க? ஒரு கெட்டவன் ஒரு நல்லவன் சேரும்போது நல்லவனாயிடுறான், ஒரு நல்லவன் கெட்டனாயிடுறான். அந்த மாதிரி சனி பாலம் வந்தால் கூட குரு சனி பார்க்காத கூட சேரும் சிறப்பு நடம் கேந்திரியாகும், சிறப்பு விருதி, அது நல்ல தரும். மீனராசிகளுக்கு பெருமிதமான யோகம், பெருமிதமான சிறப்பு, நல்ல வாழ்க்கை யோகங்கள், நல்ல பெருமை. பெண்களுக்கு முதல் எனக்கு மீனராசி நல்லா இருக்கும். பெண்களுக்கு தனிச்சிறப்பு உண்டு மீனராசிகள். இது மிக மிக பெருமையான சனி பயிற்சி. பெண்களுக்கு இன்னும் யோகம் ரொம்ப ரொம்ப 7ஆம் பறவையை பார்த்து 10ஆம் பருவத்து சாதகமான பறவையா பார்க்குது. சுக்கிரவீட்டை பார்க்குது பெண் கிரகம், புதன்வீட்டை பார்க்குது பெண்கள், 2 கிரகத்தை பார்த்து குருவீட்டை பார்க்குது ஆதிக்கமானது, சேர்ந்தே பார்க்க பெருமையா இருக்கும். ஆனால் இந்த கும்பராசிக்காரோட மீனராசிக்காரருக்கு மிக மிக யோகம், சிறப்பு அந்தஸ்து, சிறப்பு பெருமை, கஷ்டம் வாய்ப்பு இல்லை, என்னன்னு பண்ணிக்கங்க, குறைய வராது, சந்தோஷமா இருங்க. சுருக்கமான பாருங்க, நன்மை தவிர கெட்டது கிடையாது. ஆனால் அது வந்துருமோ, இது வந்துருமோ, இப்படி ஆயிருமோ, ஜென்ம சனி நிற்கிறே, கஷ்டம் உண்டாயிருமா, பாதம் வருமா, அப்படி பயம் மனத்துக்கு ஏற்பட்டால் நான் சொல்ற பரிகாரம் மட்டும் செய்யுங்க. நான் பரிகாரம் சொல்ல செய்யறேன், நீங்க சொல்றீங்க நான் செய்ய. ஆனால் இந்த பதிவு என்ன, அந்த மீனராசிக்கார முக்கியமான பாயிண்ட், குரு ஆதிக்கமாக சனி, அது முக்கியமான பாயிண்ட். இந்த பேச்சு உள்ளவங்களுக்கு இன்னும் முக்கியமான பரிகாரம் என்ன சொல்லலாம், ஆனா செஞ்சா நல்லது. சொல்லுங்க சாமி, செஞ்சிருவோம். ஒரு 7 கன்னி பெண் இருக்காங்கல்ல, இந்த திரும்ப மாத கன்னி பெண்கள், 7 பெண்கள், ஏழை பெண்கள், அவங்களுக்கு இந்த ஏழை பெண்கள் இல்லாதவங்களுக்கு ஒரு சுபாகத்தை பார்க்க ஏதோ செய்யணும், அவங்களால இயன்ற உதவி பண்ணா போதும். ஏழை பெண்களுக்கு, திருமணம் ஆகாத பெண்கள் இருக்காங்க, ஒரு முக்கியமா இருக்காங்க, ஏழை பெண்கள் இருக்காங்களா, அவங்க உதவி பண்ணா போதும். இல்லையா, பெண்கள் பண்ணல, திருமணமான பெண்கள் கூட ஏழை பெண்கள் இருப்பாங்க, ஒரு அந்த கொடுக்கறது, ஒரு சேமுங்க தன்னால உணவு பரிமாறிக்கிற மாதிரி மாசமானவர்களுக்கு 3 மடங்கு யோகம். ஒரு ராசி பேர் ஏதோ ஒரே உதவி பண்ண ஒற்றி பண்ணா போதும், முடிஞ்ச அளவுல நல்லது நடக்கும். லக்கணம் கொள்ளாக்கி நல்லது தானம் செய்கிறேன், லக்கத்தை கொண்டு சரி
தானம் தான் பண்ணணும். மற்ற ஒரு கோயில் பையன் பண்ண வேண்டாம். தானம் பண்ணி சரம சிறந்த யோகம். சாமி செஞ்சது மாதிரி ஒன்றும் பயப்பட தேவையில்லை. தைரியமா இருக்கலாம். சுருமா பண்ண சொல்லிங்க, அவ்வளவுதான். தெளிவா சொல்லலாம். நேரமத்துல அவ்வளவுதான். இல்ல வேணாம். 2 பெண் ராசியை பாக்குது. அப்ப அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் ஆகாத பெண்ணுக்கு திருமணமாகி குழந்தை இருக்கோ இல்ல அவங்க கஷ்டப்படுற ஏழை பெண்ணுக்கு கொடுத்தா போதும். ஏழை பெண்ணா சரி, யாருக்கும் சரி, ஒரு பக்கத்துல ஏழை பெண்ணுக்கெல்லாம் குடும்ப கஷ்டப்பட்டு வச்சுக்கோங்க. நல்லா செய்யணும், நல்ல உள்நோக்கத்தோடு செய்யணும். முதல்ல வீட்டுல இருக்க பெண்களும் சந்தோஷமா வச்சுக்கணும். அது இருக்குல்ல, நம்ம ஏழை பெண்களுக்கு செய்யறோம். இங்க கஷ்டப்பட்டு பெண்களும் மதிக்கணும். இந்த ராசி பண்ணவங்க முக்கியமான பாயிண்ட் தான். மதிச்சுட்டு ஏழை பெண்களுக்கு உதவி பண்றப்போ அவங்களுக்கான வர்ற கர்மங்கள் கொஞ்சம் குறையும் இல்லையா? ரொம்ப அருமையா சொன்னீங்க சாமி. எல்லா ராசிக்கும் வாங்கிட்டேன். நான் வாரம் போறப்ப மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்க பொன்னான நேரத்தை செலவழிச்சு நம்ம உறவுகளுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுகமே சொல்லுங்க சாமி. வாழ்க்கை வளமுடன். நன்றி, வணக்கம். சுகமே சொல்லுங்க. ராத்து வீட்டு வந்துடணும். நிச்சயமா சாமி. நன்றி.